அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு பெற்று தருமாறு யாரையும் அணுகி ஏமாற வேண்டாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு ஒரு சிலர் இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். விருப்ப மனு அளித்துள்ளவர்களுடனான நேர்காணல் வரும் 9ஆம் தேதி தொடங்கி நடைபெறும் என்றும் தகுதியான நபர்கள் ஆட்சி மன்ற குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதனிடையே அதிமுக கட்சி பேனர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படங்கள் சம அளவில் இருக்க வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். அம்மாவுடைய உருவம் தான் எம்ஜிஆர், எம்ஜிஆருடைய உருவம் தான் அம்மாங்கிற அளவுக்கு அம்மா புரட்சித் தலைவரினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்களை அப்படியே அச்சு பெறலாமல் கடைபிடித்த காரணத்தால் இருவருடைய படமும் சமமாக இருக்க வேண்டும். கீழமை நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் முறையை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பாணையை சென்னை உயர்நீதிமன்றம் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நிறுத்தி வைத்துள்ளது. தமிழகம் முழுவதும் கீழமை நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் நடைமுறையை கட்டாயமாக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் உயர்நீதிமன்ற முற்றுகை போராட்டமும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை கீழமை நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் நடைமுறையை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நிறுத்தி வைத்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அல்லி அறிவித்துள்ளார். சிறிய காற்று அடித்தாலும் அட்டை எல்லாம் காணாமல் போய்விடும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் திமுக நிர்வாகிகள் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சேப்பாக்கத்தில் இந்த முறை திமுக வேட்பாளராக யாரை அறிவித்தாலும் கடந்த முறையை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புதுசா வரலாம், ஷோ காட்டலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், வெறும் அட்டை, ஒரு சின்ன காத்து அடிச்சதுன்னா காண போயிடும். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் வந்திருந்தாரு, அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பேசுறாரு, என் பேரை சொல்லி குறிப்பிட்ட பேசுறாரு. அவர் எப்ப பார்த்தாலும் என் ஞாபகமாவே இருக்காரு. அவரு எதுக்கு என் பேரை சொல்லலான்னு கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் முதலமைச்சராக விட மாட்டோம் அப்படின்னு யாரு? திரு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. நான் கேட்டேன், அப்போ நீங்க என்ன கூப்பாடு போட்டாலும் என்ன சதித்திட்டம் செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய தலைவரை தான் மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைப்பாங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் தையல் இயந்திரம், டிவி, வேட்டி சேலை மற்றும் திமுக சார்பாக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு தொகையும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் பனையூர் கிராமத்தில் ஆராய்ச்சியாளர்கள் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்களின் புதைப்படிமங்களை கண்டெடுத்துள்ளனர். கடலில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் பனையூர் கிராமம் அமைந்துள்ளது. கிராமத்தின் காட்டுப்பகுதியில் பல்வேறு சிகப்பு நிற கடற்கரை பாறை படிமங்கள் வெளியே தெரிய தொடங்கின. இது தொடர்பாக ஆராய்ச்சி மேற்கொள்ள தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜேஷ் என்பவர் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் முயற்சியில் பனையூர் கிராமத்தில் கொல்கத்தாவில் இருந்து வந்த ஆராய்ச்சியாளர்கள் பாறை படிமங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். This place sometimes or maybe some 10,000 years ago was under the sea, and we are today collecting some rock samples and some animal remains also for further identification. This is a very nice place and we think this needs to be protected. தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் வருங்கால சந்ததியினருக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வரலாற்றை கண்டுபிடித்து எடுத்துக் கூற உதவியாக இருக்கும் என தெரிவித்தனர். திருச்செந்தூர் அருகில் உள்ள சிங்கித்துறை கடற்கரையில் ஏற்பட்ட கடல் அரிப்பால் மீனவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஆண்டுதோறும் சிங்கித்துறை பகுதியில் கடல் அரிப்பு அதிகரித்து வருகிறது. முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கடல் அரிப்பு அதிகரித்துள்ளது. கடலுக்கு மீன்பிடிக்க படகுகளை இறக்கும் இடத்தில் சுமார் 3 அடி உயரத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த இடத்தில் படகை இறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அதே இடத்தில் கடலுக்குள் அதிக அளவு மணல் திட்டுக்கள் இருப்பதால் படகுகள் மோதி விபத்து ஏற்படும் நிலையும் உள்ளது. தூண்டில் வளைவு அமைத்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழில் போது வாழ்வாதாரம் ரொம்ப இருக்கு, வாழ்வாதாரம் கிடையாது. நாங்க போச்சுன்னா அச்சப்பட்டு போயிட்டு கடலுக்கு போறதுக்கு வரதுக்கு அச்சப்பட்டு போயிட்டு இருக்கு. இதனால மீனவர்கள் 2 மீனவர்களுக்கு முதுகு எலும்பு முறிஞ்சிருந்திருக்கு. ஒரு மீனவர் இறந்திருக்காரு சமீபத்துல. தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் நடந்து சென்ற IAS பயிற்சி மாணவியிடம் பட்டப்பகலில் 9 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 7 சவரன் தங்கச் செயின்களை பறிக்க முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. IAS பயிற்சி மாணவி படிப்பறி கொள்ளையனிடம் எதிர்த்து போராடி கூச்சல் போட்டதால் சாலையில் நடந்து சென்ற சக பயணிகள் கொள்ளையனை விரட்டினர். இதையடுத்து அந்த நபர் புதர்களுக்குள் புகுந்து தப்பி ஓடிவிட்டார். முன்னதாக கொள்ளையன் ஓடிய போது இளம்பெண்ணிடம் அறுத்த செயின்கள் இரண்டையும் சாலையில் வீசிவிட்டு சென்றதால் 7 சவரன் தங்கச் செயின்கள் தப்பியது. கொள்ளையனோடு எதிர்த்து போராடிய மாணவி கழுத்து கையில் காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக தாம்பரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நந்தனத்தில் நாளை தொடங்க உள்ள தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் 49வது புத்தக காட்சியின் ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பபாசியின் புத்தக காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நாளை தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புத்தக காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். புத்தக காட்சி தினமும் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெற உள்ளது. எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. புத்தக காட்சிக்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக உணவு அரங்குகள், குடிநீர், அனைவருக்குமான கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக சென்னை சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் முதல் புத்தக காட்சி மைதானம் வரை இலவச பேருந்து சேவையும் இந்த ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை இன்று நடைபெற உள்ள இஸ்ரோ தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என மதுரை MP சு. வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் அங்கமான திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வை அறிவித்துள்ளது. பொங்கல் தினத்தன்று நடைபெற உள்ள தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த தேர்வர்கள் பங்கேற்க முடியாமல் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் தேர்வு தேதியை மாற்றியமைக்க கோரி இஸ்ரோ தலைவருக்கு MP சு. வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். பொங்கல் பண்டிகை தினத்தை முன்னிட்டு ரயில் பேருந்துகளில் அதீத கூட்டம் இருக்கும் என்பதால் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு செல்வதில் சிக்கல் ஏற்படும். மேலும் பொங்கல் பண்டிகை தினத்தில் தேர்வு நடத்துவது தமிழக தேர்வர்களின் கலாச்சார உரிமைகளை பறிக்கும் செயல் என்றும் சு. வெங்கடேசன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள மகேந்திரகிரி இஸ்ரோ மையம் பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை அறிவித்துள்ளதையும் சு. வெங்கடேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பொங்கல் பண்டிகைக்கான மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மண்பானைகள், அடுப்பு உள்ளிட்டவை இங்கு தயாரிக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் விற்பனைக்கு விநியோகிக்கப்படுகிறது. மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணியில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைப்பதில்லை என கூறுகின்றனர். எங்களுக்கு சரியான ஊதியங்கள் கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு ஒரு பானைக்கு நாங்கள் செலவு 100 ரூபா பண்ணால் 30 ரூபா தான் கிடைக்குது லாபம். அதை வச்சு குடும்பத்தில் பிள்ளைகள், குட்டிகளுக்கு பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸு, ஸ்கூல் இதெல்லாம் பண்ணுறதுக்கான போதிய வருமானம் எங்களுக்கு பத்தலை. இது மழைக்கால நிவாரண நிதின்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்குறாங்க. ஆனால் இது அதிகமாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை. 100ல் 2 பேர் தான் கிடைக்குது. மண்பாண்ட தொழிலாளர்களை முறையாக கணக்கெடுத்து அனைவருக்கும் மழைக்கால நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் எனும் கிராமத்தில் மக்காச்சோளத்தில் கட்டப்பட்டுள்ள மாதிரி வீடு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஒட்டக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முத்துச்சாமியின் நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தனியார் சோள விதை நிறுவனம் ஒன்றின் சார்பில் முத்துச்சாமியின் நிலத்தில் மக்காச்சோளத்தை கொண்டு வீடு போன்ற மாதிரி வடிவமைப்பை தத்ரூபமாக செய்து காட்சிப்படுத்தியுள்ளனர். மக்காச்சோள பயிர் சாகுபடி செய்ய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த மாதிரி வீடு உருவாக்கப்பட்டுள்ளது. அவ்வழியே செல்பவர்கள் பலர் தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு இந்த வீட்டின் முன் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டு செல்கின்றனர். செங்குன்றத்தில் உள்ள பாஜக பிரமுகர் வீட்டிலிருந்து 100 சவரன் தங்க நகைகள் நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. பாஜக பிரமுகரும் வழக்கறிஞருமான குஷில்குமார் செங்குன்றம் பஜாரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். தனது வீட்டின் உள்பெட்டியில் வைத்திருந்த 100 சவரன் தங்க நகைகள், 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் பணம் திருடு போனதாக புகார் அளித்திருந்தார். வீட்டின் கதவு மற்றும் பெட்டியின் பூட்டும் உடைக்கப்படாமல் கொள்ளை போனதாக குஷில்குமார் அளித்த புகாரை தொடர்ந்து புகாரில் முகாந்திரம் உள்ளதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வீட்டில் கைரேகைகள் பதிவு உள்ளிட்ட தடயங்கள் ஏதும் சிக்குகிறதா என்றும் அப்பகுதியில் உள்ள CCTV கேமராக்களையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். தேனி மாவட்டம் அழகர்நாயக்கன்பட்டி ஊராட்சியில் குடிநீர் இணைப்பு கொடுக்காமல் மண்ணில் புதைத்து வைக்கப்பட்ட குழாயை கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புதிய குழாய்களை தெருக்களில் போட்டுவிட்டு ஒன்றிய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்திவிட்டதாக அறிவிப்பு பலகை வைத்து மோசடி செய்ததாக இப்பகுதி வாசிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டாந்து அதுக்கு 1.5 லட்ச ரூபா நிதி ஒதுக்கி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த பைப்பு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா மேலோட்டமாக இருக்குது. வேணுமா நம்ம கையிலே உருவி எடுத்துக்கலாம் அந்த பைப்பு. அது இல்லாமல் அந்த பைப்புக்கு போட்ட பைப் பார்த்தீங்கன்னா பழைய ஜல்ஜீவன் பைப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டால் இந்த இதுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி தான் அப்படின்றாங்க.
ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக தெருக்கள் தோறும் குழாய்கள் போடப்பட்டு இன்று வரை அதில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விரைந்து நடவடிக்கை எடுத்து குழாயில் தண்ணீர் வர ஏற்பாடு செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் மலேசிய மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். தமிழர் மரபு திருவிழா என்ற பெயரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையை அணிந்தும் பெண்கள் சேலை உடுத்தியும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஆரவாரத்தோடு பங்கேற்றனர். கல்லூரி வளாகத்தின் பல்வேறு இடங்களில் மாணவ மாணவிகள் குழுவாக பிரிந்து மல்லர் கம்பம், உரியடித்தல், இளவட்டக்கல் தூக்குதல், வாழ்வீச்சு, சிலம்பம் சுழற்றுதல் ஆகியவற்றில் ஈடுபட்டனர். கரகாட்டம், தப்பாட்டம் என நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இது காண்போரை பெரிதும் கவர்ந்தது. கோலாட்டம், கரகாட்டம் இவ்வளவு சிறப்பாக இருக்குது நாங்க பார்த்தது இல்ல. அது படத்துல பார்த்ததுதான் இவ்வளவு சிறப்பாக ஆடுறாங்கன்னு. ஆனா இங்க வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக ஆடுறாங்க. கரகாட்டம் சரி, கோலாட்டம் விதவிதமா மாறி மாறி ஆடுறது. எங்களுக்கு நாங்க ஆசிரியர்களா பயில்ற எங்களுக்கு வந்து இது ஒரு புதிய விடயமா இருக்கு. பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற மலேசிய நாட்டின் கல்லூரி மாணவ மாணவிகள் மாட்டு வண்டியில் குதூகலமாக ஏறி வலம் வந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகளை ஜனவரி 9ஆம் தேதி முதல் ஆன்லைனில் வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. ஏழுமலையான் கோயிலுக்கு நேரடியாக வரும் பக்தர்கள் 10,000 கட்டணம் செலுத்தி விஐபி தரிசனம் டிக்கெட் பெறும் வகையில் ஸ்ரீவாணி அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் வழங்கப்படும் 800 டிக்கெட்டுகளை நேரடியாக வரும் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து பெற்று விஐபி தரிசனம் பெற்று வந்தனர். இந்நிலையில் பக்தர்களின் சிரமங்களை தவிர்க்க ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலம் மட்டும் பெறும் நடைமுறையை ஜனவரி 9ஆம் தேதி முதல் சோதனை அடிப்படையில் செயல்படுத்த தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இதன்படி நாள்தோறும் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆன்லைனில் டிக்கெட்டுகளை பதிவு செய்யும் பக்தர்கள் அன்றைய தினமே ஏழுமலையானை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. திருப்பதி விமான நிலையம் கவுண்டரில் வழங்கப்படும் 200 ஸ்ரீவாணி தரிசனம் டிக்கெட்டுகள் எப்போதும் போல தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் நீர்த்தேக்கங்களை கண்காணிக்கும் மேலாண்மை மைய கட்டடத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மெரினா கடற்கரை கூவம் ஆற்றின் முகத்வாரம் அருகில் சுமார் 11,000 சதுர அடி பரப்பளவில் ஒருங்கிணைந்த நீர்த்தேக்க மேலாண்மை மையம் கட்டப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம், ரெட்டில்ஸ், பூண்டி நீர்த்தேக்கங்களின் மதகுகள் தானியங்கி மயமாக்கப்பட்டுள்ளன. பெருமழை காலங்களில் மேலாண்மை மைய கட்டடத்தில் இருந்தே கண்காணித்து அவசர காலத்தில் மதகுகளை இயக்கி நீரை வெளியேற்ற வழிவகுக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் மற்றும் பூண்டி மதகுகளின் தானியங்கி இயக்கத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து தொடங்கி வைத்தார். வருங்காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான அணைகளையும் சென்னையில் உள்ள நீர்த்தேக்க மேலாண்மை மைய கட்டடத்தின் கண்காணிப்பில் இணைத்து தானியங்கி முறையில் இயக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது நடிகர் எஸ்.ஜே. சூர்யா விபத்தில் சிக்கி காயமடைந்தார். அசத்தலான நடிப்பின் மூலம் திரைத்துறையில் தனி கவனத்தை பெற்றுள்ள எஸ்.ஜே. சூர்யா நீண்ட இடைவெளிக்கு பின்னர் கில்லர் என்ற திரைப்படத்தை இயக்கி நடித்து வருகிறார். சென்னை பாலவாக்கத்தில் இப்படத்தின் 3ஆம் கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வந்தபோது எஸ்.ஜே. சூர்யா விபத்தில் சிக்கினார். சண்டை காட்சியில் ரோப் கட்டப்பட்டு நடித்தபோது எதிர்பாராத விதமாக இரும்பு கம்பியில் மோதி எஸ்.ஜே. சூர்யா கீழே விழுந்தார். காலில் காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட எஸ்.ஜே. சூர்யாவுக்கு காலில் தையல் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 15 நாட்களுக்கு ஓய்வெடுக்க எஸ்.ஜே. சூர்யாவை மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் இதனால் தற்காலிகமாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் படக்குழு தகவல் வெளியிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தீப வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு அளித்த தீர்ப்பு நீதி முறைமையின் கோட்பாடுகள் அரசியல் சாசன நெறிகளுக்கு முரணானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வெளியிட்ட அறிக்கையில் 1994ஆம் ஆண்டு தீர்ப்பை மட்டுமே மேற்கோள் காட்டுவது தீர்ப்புக்கு சாதகமான ஒன்றை தேடி இணைப்பதாகவே இருந்துள்ளதே தவிர நீதிமன்ற நடவடிக்கைகளின் முழுமையான சாரத்தை உள்வாங்கியதாக இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். விளக்கு மட்டுமே மோதல் அல்ல என்ற நீதிமன்ற தீர்ப்பு கூறுவது சட்டத்தின் அடிப்படையிலும் தார்மீக அடிப்படையிலும் குறிப்பிட்ட சூழலுக்கு பொருந்துவதல்ல எனவும் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் பல்வேறு துறைகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பட்டியலை ஆளுநரிடம் அளித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆர்.என். ரவியை முன்னாள் அமைச்சர் வேலுமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டோருடன் சென்று எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்ற நிலையில் அப்போது அரசுக்கு எதிராக பல்வேறு விவகாரங்கள், ஊழல் புகார்கள் அடங்கிய மனுவை எடப்பாடி பழனிசாமி அளித்தார். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். முன்னதாக தமிழ்நாடு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எஸ்பி வேலுமணி 2 நாட்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து அதிமுகவினர் மனு அளித்துள்ளனர். திமுகவை தவிர வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிகார பகிர்வு தொடர்பாக மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தது அவரது சொந்த கருத்து என்றும் அவர் பொதுவெளியில் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கண்டித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை தெளிவாக இருக்கிறது. எங்கள் மேலிடம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, குறிப்பாக எங்களுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் கூட்டணி பேசி கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்கிறார். சில பத்திரிகைகள்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க, அதிகார பகிர்வு நீங்கள் கேட்டதை பற்றி. அப்போ சொன்னார், எந்த கட்சி தான் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும், வேணாம் கொடுத்தா வேணான்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னார். அகில எந்த தலைமை என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியா தலைவராக இருக்கிற அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ஜனவரி 24ஆம் தேதி உண்ணாவிரதம், 30ஆம் தேதி உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் பிப்ரவரியில் நடைபெறும் போராட்டத்தில் பிரியங்கா காந்தி பங்கேற்பார் என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். போலீஸ்காரர் போல் நடித்து முதியவரிடம் தங்க மோதிரத்தை அபகரித்த நபரை கடலூரில் வைத்து போலீசார் கைது செய்தனர். சென்னை நந்தனம் சிஐடி நகரைச் சேர்ந்த 80 வயதான ராமலிங்கம் BSNL ஊழியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் கடந்த 30ஆம் தேதி குரோம்பேட்டையில் உள்ள மகன் வீட்டுக்கு சென்று பேருந்து மூலம் தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் இறங்கினார். வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த நபர் ராமலிங்கத்தை வழிமறித்து குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை மிரட்டி தங்க மோதிரத்தையும் பறித்துச் சென்றுள்ளார். இது தொடர்பாக ராமலிங்கம் அளித்த புகாரின் பேரில் விசாரித்த போலீசார் கடலூர் திருப்பாதிரி புலியூரைச் சேர்ந்த பாரதி என்பவரை கைது செய்தனர். திருட்டு நகைகளை விற்றுக் கொடுக்கும் நகை மதிப்பீட்டாளர் ரவிச்சந்திரன் என்பவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் போலி மருந்து ஊழல் தொடர்பாக சட்டப்பேரவையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ஊழல்களை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் K. பாலகிருஷ்ணன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. காமராஜர் சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. அமித்ஷா அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷத்தோடு முழங்கினார்கள், ஊழல் எங்கே இருந்தாலும் அதை ஒழிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று. அமித்ஷாவை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், புதுக்கோட்டையில் ஊழலை பற்றி பேசுகிற நீங்கள் ஏன் புதுச்சேரி ஊழலை பற்றி பேச மறுக்கிறீர்கள்? ஊழல் பாண்டிச்சேரி அரசாங்கத்தை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசினார். நம்முடைய தாவேகா தலைவருக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், சகலத்திலும் ஊழலே மூழ்கி இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குவதனுடைய ரகசியம் என்ன என்பதை அல்கூர்ந்து அவர் விளக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதையடுத்து சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற K. பாலகிருஷ்ணன் உட்பட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சபரிமலையில் நெய் விற்பனை செய்ததில் 16 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் தெரியவந்துள்ளது. சபரிமலையில் நடத்தப்படும் பிரதான வழிபாடுகளில் ஒன்று நெய் அபிஷேகம். பக்தர்கள் நடத்தும் நெய் அபிஷேகத்தின் போது சேகரிக்கும் நெய்யில் சிறிய அளவு அபிஷேகம் நடத்தும் பக்தர்களுக்கு வழங்கப்படும். மீதம் நெய் 100 கிராம் வீதம் பாக்கெட்டுகளில் அடைத்து 100 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படும். அவ்வாறு 16,000 பாக்கெட்டுகள் நெய் விற்பனை செய்யப்பட்ட தொகை 16 லட்சம் ரூபாய் இதுவரை தேவஸ்தான கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இந்த மோசடி குறித்து தேவஸ்தான குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 2019ஆம் ஆண்டு முதல் நடந்த தங்கம் திருட்டு தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நடப்பு சீசனில் சபரிமலையில் நெய் விற்பனை செய்ததில் 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னையில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,02,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,02,960 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 12,870 ரூபாயாகும். வெள்ளியின் விலை இன்று அதிரடியாக கிராமுக்கு 12 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 283 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. திருவையாறு காவிரி கரையில் தியாகராஜர் ஆராதனை விழாவை ஒட்டி பஞ்சரத்ன கீர்த்தனை இசை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சங்கீத மேதை சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் 179ஆம் ஆண்டு ஆராதனை விழா நடைபெற்று வருகிறது. தியாகராஜர் வாழ்ந்த வீட்டிலிருந்து அவரது திருவுருவ சிலையை ஊர்வலமாக எடுத்துச் சென்ற பக்தர்கள் உஞ்சவிருத்தி பஜனை பாடல்களை பாடியபடியே திருவையாறு வீதிகளில் வலம் வந்து பின்னர் ஆராதனை பந்தலை அடைந்தனர். இதனையடுத்து நாதஸ்வர இசை நிகழ்ச்சியும் தொடங்கியது. வீணை, கடம், தம்புரா, வயலின், மிருதங்கம் உள்ளிட்ட அனைத்து இசைக்கருவிகளையும் இசைத்து 1000க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தியாகராஜரின் நாட்டை, கவுளை, ஆரபி, வராளி மற்றும் ஸ்ரீராகம் ஆகிய பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைத்து இசையஞ்சலி செலுத்தினர். மேலும் தியாகராஜரின் திருவுருவ சிலைக்கு பால், தேன், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகமும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சீர்காழி சிவச்சிதம்பரம் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்றுள்ளனர். அமித்ஷா தலைமையில் திருச்சியில் பாஜக கொண்டாடிய மோடி பொங்கல் ஒரு கண்துடைப்பு நாடகம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விளைபொருட்களுக்கு விலை உத்தரவாத சட்டம் வேண்டும் என்ற விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைக்கு கூட செவிசாய்க்காதது ஒன்றிய பாஜக ஆட்சி என்று கூறியுள்ளார். மேலும் விவசாயிகள் தற்கொலையை தடுத்து நிறுத்த முடியாத ஒன்றிய பாஜக அரசு விதைகள் சட்டம் 2025 மற்றும் மின்சார திருத்தச் சட்டம் 2025 ஆகியவற்றை கொண்டு வந்து விவசாயிகளின் உரிமைகளை பறிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே விவசாயிகளுக்கு எதிரான பிரதமர் மோடி ஆட்சியில் உழவர் திருநாளை கொண்டாட பாஜகவினருக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். கடல் சீற்றம் காரணமாக ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளிலும் 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளிலும் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் வங்கக்கடலில் 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் என்பதால் விசைப்படகு மற்றும் நாட்டு படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் விசை படகுகளும் நாட்டு படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஒரு 50% மீனவர்கள் இடம்பெயர்ந்து வெளி மாநிலத்துக்கு போயிட்டாங்க. தற்பொழுது சூழல் இருக்கிற மித்த மீனவர்களாவது வாழ்வாதார வழிவகை செஞ்சு இந்த கடலுக்கு மீன்பிடிக்க போகாத நாட்கள்ல எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அன்றாட உணவுக்கு வழிவகை செஞ்சு தரணும். குறைந்தபட்சம் ஒரு நாள் மீன்பிடிக்க போனா தான் எங்க மீனவருக்கு ஒரு 1000 ரூபாயிலிருந்து 2000 கிடைக்கும். அது கிடைக்கணும்னா எங்க குடும்பங்கள் பெரிதும் பாதிக்கப்படுறது. இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாது நாள் ஒன்றுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது.